ஓம் சாந்தி. 12/3/2025 காலை வகுப்பு. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடலுக்கு வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமாக ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, பாபா இப்போது உங்களை பாலனை வளர்த்து கொண்டிருக்கின்றார், கல்வியை கற்பிக்கின்றார். இப்போ பாபா தான் நம்மளை வளர்க்குறாரு, நமக்கு பாடம் கூட அவர் தான் எடுக்கிறார், கல்வியை கற்பிக்கின்றார், வீட்டில் அமர்ந்தபடியே வழி தருகின்றார். எனவே ஒவ்வொரு அடியிலும் வழி அடைந்து கொண்டே இருங்கள். அப்போ வீட்டில் அமர்ந்தபடியே நமக்கு வழி சொல்றாரு, ஒவ்வொரு அடியிலும் இப்போ வழி அடைந்து கொண்டே இருங்கள், அப்போது உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் சொல்றாரு. கேள்வி: தண்டனையிலிருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்ட காலம் செய்ய வேண்டும்? இப்போ தண்டனை அடையாமல் இருக்கணும்னா நம்ம நீண்ட காலம் எந்த முயற்சி செய்யணும்? பதில்: நஷ்டமோகா பற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான முயற்சி இப்போ செய்யணும். எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாதுன்றாரு. ஏன்னா எதன் மேலே பற்று போதோ அதனால தான் நமக்கு பிரச்சனை வரும். அதனால் பற்றே இல்லாமல் வாழறது கற்றுக்கங்கன்றாரு. எனக்கு அதாவது எல்லாமே கடவுளுடையது, கடவுள் கொடுத்தது. அவங்களோட நான் இருக்கிறேன், அந்த பொருளோட வாழறேன், அப்புறம் போகும்போது விட்டு போயிடுவேன், அந்த மாதிரி வச்சுக்கணும். அவர் கொடுத்தது அவ்வளோதான், அவர் கொடுத்ததை யூஸ் பண்ணுறேன், இங்கே யூஸ் பண்ணிட்டு இங்கே விட்டுட்டு போயிடும், அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் நமக்கு பிரச்சனை வராது. எனக்கு யார் மீதும் இங்கே கவர்ச்சி இல்லை தானே என்று தன்னை தான் கேளுங்கள் சொல்கிறாரு. இப்போ உங்களை கேளுங்க, எனக்கு யார் மேலேயும் கவர்ச்சி இல்லை தானன்ட்டு உங்களை கேளுங்க. எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாதுன்றார். கடைசியில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு நினைவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் இப்போ முடித்து விடுங்கள் சொல்கிறாரு. இப்போ யோகா பவர் மூலமாக எல்லா கணக்கு வழக்குகளையும் முடிச்சிருங்கன்றாரு. அப்போது தான் உயர்ந்த பதவி கிடைக்கும் சொல்கிறாரு. ஓம் சாந்தி. இப்போது நீங்கள் யார் முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க? பாபா கேட்குறாரு. பாப்தாதாவுக்கு முன்னால் உட்காந்துருக்குறோம். பாபா என்றும் சொல்ல வேண்டும், தாதா என்றும் கூட சொல்ல வேண்டும். சிவபாபா அப்புறம் பிரம்மா பாபா. தாதானா சகோதரன்னு நம்ம சொல்லணும். பாபாவும் கூட இந்த தாதா மூலமாக நம்ம முன்னால் இப்போ அமர்ந்திருக்கிறார். அவர் உடம்புல தானே வந்திருக்கிறாரு. அவர் உடம்புல சிவபாபா புள்ளியா பேசிட்டு இருக்கிறாரு. பரமாத்மா இந்த பாபாவுடைய பிரம்மா பாபாவுடைய உடல்ல அமர்ந்து இருக்கின்றார். வெளியில் இருக்கும்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. கடிதம் எழுத வேண்டியுள்ளது. இப்போ நம்ம வெளியில் இருக்கிறோன்னா சிவபாபாவை நினைக்கணும். லெட்ரு கூட எழுத வேண்டியுள்ளதுன்றாரு. இங்கே முன்பாக அமர்ந்துள்ளீர்கள். இங்கே ஆனால் நேராக இப்போ மதுபனில் நம்ம நேராக சிவபாபாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறோன்றாரு. உரையாடல் செய்கின்றீர்கள் யாருடன்? யார் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்? பாப் தாதாவுடன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இவர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியாக இருக்கின்றார்கள் சொல்கிறாரு. பிரம்மா சாக்காரத்திலும் இருக்கிறாரு, சிவபாபா நிராகாரமாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டி சிவபாபா, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாபாவின் சந்திப்பு எப்படி நடைபெறுகின்றது? இப்போ நம்ம எப்படி பாபாவை சந்திக்கிறோம்? யாரை பதித்த பாவனன் என்று நம்ம அழைக்கின்றோமோ அந்த எல்லையற்ற தந்தை உங்கள் முன்னாடி அமர்ந்துள்ளார்னு சொல்கிறாரு. பிரம்மா பாபா இது சாக்காரத்தில் இருக்கும்போது இந்த முரளியை சொல்கிறார். தந்தை குழந்தைகளை வளர்க்கவும் செய்கிறார், படிக்க வைக்கவும் செய்கிறார். இப்போ அப்பா தான் குழந்தைகளை வளர்க்கவும் செய்கிறாரு, படிக்க வைக்கவும் செய்கிறாரு. வீட்டில் இப்படி இப்படி நடந்து கொள்ளவும் என்று வீட்டில் அமர்ந்தபடியே குழந்தைகளுக்கு இப்போ வழி கிடைக்கின்றது. இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், எல்லார் கூடயும் வாழறோம், ஆனால் இப்படி இப்படி நடந்துக்காங்கன்னு மட்டும் நமக்கு வழி சொல்கிறாரு. இப்போது ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி நீங்கள் அடைந்து விடுவீர்கள் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அதுவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய ஸ்ரீமத் படி நடக்கும்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி நம்ம அடைந்துருவீங்கன்றாரு. நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா வழிபடி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகின்றோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியுன்றாரு. மனித உலகில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இந்த லட்சுமி நாராயண் பதவி தான் சொல்கிறாரு. இப்போ இந்த டாக்டர், கலெக்டர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ராஜா, அந்த ராஜா ராணி, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல இதிலே உயர்ந்த பதவி லட்சுமி நாராயண் பதவி தான் சொல்கிறாரு. இவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவங்க ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அது அப்போ சொர்க்கமாக இருந்துச்சு, அங்கே தேவி தேவதைகள் தான் வாழ்ந்தாங்க. மனிதர்கள் சென்று இந்த உயர்ந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள்.
மனுஷங்க பாரு, மனுஷங்க போயிட்டு அந்த பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்துறாங்க. தூய்மை தான் முக்கியமான விஷயம்னு சொல்றாரு. அந்த தூய்மையா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மதிப்பு இருக்குது. இப்ப சன்னியாசிகள் கூட தூய்மையா இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க காலில் போய் விழுறாங்க. மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கின்றார்கள் சொல்றாரு. ஆனால் உலகின் எஜமானன் எங்கே, இப்போது இருக்கும் மனிதர்கள் எங்கேன்னு சொல்றாரு. இருந்தாலும் மனுஷனுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது. அந்த லட்சுமி நாராயணுக்கு இருக்கிற அவங்களுக்கு எவ்வளவு பூஜை நடக்குது, ஏன்னா அவங்க உலகத்துக்கே எஜமானனா இருந்தாங்க இல்லையா. அதனால இப்போது இருக்கிற மனுஷங்க எங்க, அந்த தேவதைகள் எங்கேன்னு சொல்றாரு. உலகத்துக்கே எஜமானனா இருந்த தேவதைகள் எங்கேன்னு சொல்றாரு. பாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி இருந்தது. நாம் தான் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்பது இப்போ உங்க புத்தியில் இருக்கிறதுன்றாரு. இதே 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரத பூமி சொர்க்கமா இருந்துச்சு, நாம தான் அங்க உலகத்துக்கு அதிபதியா இருந்தோன்றது இப்ப உங்க புத்தியில இருக்குது. வேற யாருடைய புத்தியில இந்த விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. இவருக்கு கூட தெரிந்திருக்கவில்லை. இந்த பிரம்மா பாபா கூட எதுவுமே தெரியாதுல்ல. நாராயணனை வச்சுட்டு பூஜை தான் பண்ணிட்டு இருந்தார். நாராயண போட்டோ வச்சிருந்தார் பேக்கெட்ல, நாராயண பக்தி பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவரு கூட எதுவும் தெரிஞ்சுக்கல. முற்றிலும் ஆழ்ந்த இருளில் இருந்தார். அவருமே பிரம்மா பாபாவுமே ஆழ்ந்த இருளில் தான் இருந்தார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி ஆகின்றார்கள் என்பதை பாபா தான் இப்போ புரிய வைக்கிறார். அந்த பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. அந்த ஒரு கோயில்ல கூட இருக்கும், அந்த விஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு, அவர் நாபி கமலத்துல இருந்து ஒரு தொப்புள் கொடி மாதிரி ஒண்ணு போகும், அதுல பாத்தீங்கன்னா பிரம்மா உட்காந்துருப்பாரு தாமரை மலர்ல. அதாவது அப்பதான் அவர் பிறக்கிறாரு. ஆனா பிறக்கும் போதே தாடியோட பிறக்கிறாரு பிரம்மா. பிரம்மா அந்த கையில சாஸ்திரத்தோட உட்காந்துக்கிற மாதிரி பக்தி மார்க்கத்துல ஒரு சிலை இருக்குது, படம்லாம் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் அது? அப்ப பிரம்மா இப்ப பிரம்மா எப்படி ஃபர்ஸ்ட் சிவன் பிரம்மாவை படைக்கிறாருன்னா, வயசான போதுதான் அவர் உடம்புல 60 வயசுலதான் பிரம்மாவா மாத்துறாரு. அதனாலதான் வயசான தாடி காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த சாஸ்திரங்களோட சாரத்தெல்லாம் அவர் மூலமா புரிய வைக்கிறாரு. அதனால இப்ப பிரம்மாவில அந்த ஒரு பிறவியில அவர் விஷ்ணுவா ஆயிடுறாரு. அப்புறம் விஷ்ணுவுல 84 பிறவி எடுக்கிறாரு. 84 பிறவி எடுத்து கடைசி பிறவி பிரம்மாவா ஆகிறாரு. முதல்ல பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். இது மிக ஆழமான அழகான விஷயம் சொல்றார் பாபா. வேறு யாருமே இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாதுன்றாரு. பாபாவை தவிர வேறு யாரும் இதனை கற்றுத்தர முடியாது. சிவபாபா தவிர யாருமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. நிராகார தந்தை இப்ப நமக்கு கற்பிக்கின்றார். இது சிவன் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம்லாம் கிடையாதுன்றாரு. கிருஷ்ண பகவான் இங்க வந்திருக்கிறாரு. அவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, அவர் ஒரு மயிலிறகோட ஒரு நீல கலர்ல ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்திருக்கணும், நமக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், நம்மளுடைய துக்கத்தெல்லாம் போக்கி இருக்கணும். ஆனா அந்த மாதிரி யாரும் வரலையே. அப்ப இவர் தான் வந்திருக்கிறாரு. ஒரு உடல்ல ஒரு ஏற்கனவே இருக்கிற உடல்ல இதை சொல்றாரு, எல்லாத்தையும் இவ்வளோ ஞானத்தை சொல்றாரு. பாபா சொல்கின்றார், உங்களுக்கு படிப்பு கற்பித்து உங்களை சுகமானவர்களாக ஆக்குகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா சொல்றார் நமக்கு, உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து உங்களை சுகமானவர்களாக ஆக்குறேன்னு சொல்றாரு. ஆக்கிட்டு பிறகு நான் என்னுடைய நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகின்றேன்றார். நம்மளை அந்த மாதிரி ஆக்கிட்டு இந்த மாதிரி படிக்க வச்சு நம்மளை விடுபட வச்சுட்டு ஆத்மான்ற உணர்வுல கொண்டு வந்துட்டு இந்த உடல் உணர்வை விட வச்சுட்டு எல்லாரையும் கர்மாதி தடைய வச்சுட்டு அவரு நம்மளெல்லாம் கொண்டு போய் பரந்தாமத்துல விட்டுட்டு அப்புறம் சொர்க்கத்துல விட்டுட்டு அவர் நிர்வாண தாமத்துக்கு போயிடுறாரு. அதாவது பரந்தாமம் தான், அங்கேயே இருந்துக்கிறாரு. அப்புறம் அவர் வரமாட்டாரு, சொர்க்கத்துக்குலாம் வரமாட்டார். இப்போது குழந்தைகள் சதோபிரதானமாகி கொண்டிருக்கிறீங்க. இப்போ நம்ம பழையபடி போன கல்பத்துல எப்படி நம்ம தூய்மையானமோ அந்த மாதிரி தூய்மையாயிட்டு இருக்கீங்கன்றாரு. இதற்கு எந்த செலவுமே இல்லைன்றாரு. இது பைசாவே இல்லாம பாபா பைசா வாங்கிட்டா கிளாஸ் எடுக்கிறாரு. இப்போ ஸ்கூலுக்கு போனோம்னா எல்கேஜி சேர்க்கணும்னா 1,00,000 செலவாகுது. ஆனா இங்க பாபா நம்மள ஏதாவது பைசா கேட்கிறாரா? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பைசா செலவு செய்யாமல் 21 பிறவிக்கு நீங்க உலகத்தினுடைய அதிகாரியா ஆகிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ணாம 21 பிறவிக்கு நம்ம உலகத்தினுடைய அதிகாரியா ஆகிறோம்னு சொல்றாரு. சிலர் பைசா அனுப்புறாங்க. ஆனா சிலர் இப்ப பாபாவுக்காக அவர் கேட்கறது இல்லை, இருந்தாலும் நம்ம சென்டருக்கு போறோம், நம்ம போகலாம் வைக்கிறாங்க, நம்ம போறோம் வரோம்னா நம்ம அங்க ஏதாவது உண்டியல்ல பைசா போடுறோம். அதனால இப்ப மதுபன் கூட போறோம்னா நம்ம பைசா போடுறோம். அது மாதிரி சிலர் பாபாவுக்காக பைசா அனுப்புறாங்க. அதுவும் அவங்களுக்காக தான்றாரு. அதுவும் கூட தனது எதிர்காலத்தை உருவாக்க தான் ஆக்குறாங்க. இங்க நம்ம ஒரு அண்ணா ஒரு பைசா கொடுத்தா கூட அந்த ஏழை மாதாஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அவங்கள ஒரு செங்கல் வச்சு கட்டிக்கோங்க பாபா எங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அது அவங்களுக்கு சொர்க்கத்துல
மாளிகையை உருவாக்குறது, 21 பிறவிக்கு மாளிகை கிடைச்சிருதுன்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய இதை நம்மளே தான் உருவாக்கி, நம்ம இங்க எவ்வளோ நம்ம வந்து சென்டர் கொடுக்குறோம், மதுபன் கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்துக்காக தான் இங்க செய்யறோம். அதான் சொல்லுவாரு, எனக்கு பாபாவுக்கு கொடுத்தேன்னு கூட சொல்லாதீங்க, எனக்கா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு கஜானாவில் அளித்தார்களோ அவ்வளவே இப்பொழுதும் செய்கின்றார்கள் சொல்றாரு. போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் எவ்வளோ கொடுத்தாங்களோ கஜானாவில், பாபாவோட கஜானாவில் கொடுத்தாங்களோ அவ்வளோதான் இப்போதும் செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதிகமாகவோ குறைவாகவோ அவங்களால அழிக்க முடியாதுன்றார் பாருங்க. கரெக்டாக போன கல்பத்தில் நான் ஒரு 100 ரூபா உண்டியலில் போட்டிருந்தேன்னா இந்த கல்பத்துலேயும் நான் 100 ரூபா தான் போய் உண்டியலில் போடுவேன். அதை மீறி நான் எக்ஸ்ட்ராவோ ஒரு பைசாவோ செய்ய மாட்டேன். அப்படி தான் எல்லாருமே செய்கிறாங்க. அதிகமாகவோ குறைவாகவோ அவங்களால அழிக்க முடியாதுன்றார். ஏன்னா அவங்கவுங்க நிலமை பாபாவுக்கு தெரியும் இல்லையா. நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க நிறையா கொடுக்க முடியும். ஓரளவுக்கு ஏழையாக இருக்கிறாங்கன்னா அவங்களால கம்மியாக தான் கொடுக்க முடியும். அப்போ போன கல்பத்தில் என்ன கொடுத்தாங்களோ அதான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு. புத்தியில் ஞானம் இருப்பதால் கவலைப்படுவதற்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. இப்போ நமக்கு ஞானம் தெரியும் இல்லையா, அதனால நம்ம யார் என்ன கொடுத்தாலும் அதை கரெக்டாக இதுதான் பாபா எப்படி இருந்தாலும் யார் மூலமாக செஞ்சிருவாரு, எப்படியாவது வந்துடும் அப்படின்றதுனால நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படிதான் ஒரு தடவை பிரம்மா பாபா குழந்தைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை, அரிசி இல்லை. அம்மா சொல்கிறாங்க அரிசி இல்லை பாபா அப்படின்ட்டு. இல்லை சிவபாபா பார்த்துக்குவாரு, நான் எதுக்கு கவலை பண்ணணும், அவர் தான் கவலை பண்ணணும்னு சொல்கிறாரு பிரம்மா பாபா. உடனே அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு மாத்தா வந்து அனுப்பி வைக்கிறாங்க, ஒரு அரிசி மூட்டை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. வருது பாருங்க, அந்த டைமுக்கு வருது. அதுக்கப்புறம் அம்மா சமைச்சு 3 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க, மதியம் 3 மணிக்கு. அப்போ வந்து பாபா வந்து எப்பயுமே குழந்தைங்க பசியோட இருக்க விட மாட்டாரு, எல்லாருக்கும் படி அளந்துருவாரு. அதனால யாரையாவது டச் பண்ணி எப்படியாவது அமௌண்ட் வந்து யார் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை செய்ய போறாங்க. அதனால நம்ம எந்தவித கவலையும் இல்லாமல் நாம் நம்முடைய ராஜ்யத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு எந்த கவலையும் இல்லை, நமக்கு ஞானத்தின் அடிப்படையில நம்ம இப்ப வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குதுன்றாரு. இதனை புத்தியில் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் மிகுந்த குஷியில் இப்போ இருக்கணும், பிறகு நஷ்டமாக ஆகணும். இப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கணும், ஏன்னா பாபாவே கிடச்சிட்டாருல, அதனால மிகுந்த குஷியில் இருக்கணும். அப்புறம் பற்று அற்றவராக ஆயிடுங்கன்றாரு. எதன் மேலேயும் பற்று வைக்காதீங்கன்றாரு. ஏன்னா பற்று வைக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியுமா, இல்லை வந்து நம்ம போனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியுமா, யார் மேலே இவங்க இருந்தால் தான் நான் இருப்பேன்னா அதெல்லாம் கிடையாது. ட்ராமாவில் வந்து எப்படியோ என்னவோ தெரியாது, நமக்கு எந்தெந்த டைம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால எதன் மேலேயும் பற்று வைக்காதீங்க. எதையும் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம எதையும் இங்கே இருக்கிறதெல்லாம் எப்படியும் யூஸ் பண்ண போகிறோம், இங்கே தான் விட்டுட்டு போக போகிறோம், எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதனால் எல்லாத்தின் மேலேயும் பற்றை வந்து நீக்கிருங்கன்றார். நஷ்டமோக ஆகணும். இங்கே நஷ்டமோக ஆவதன் மூலம் அங்கு மோகஜித் ராஜாராணி ஆக முடியும். இங்கே நீங்கள் பற்றற்றவெல்லாம் ஆகும்போது உடம்பு மேலே கூட பற்று வைக்கக்கூடாது. 24 மணி நேரம் நம்ம இந்த உடம்பு கூட தான் இருக்கிறோம். இந்த உடம்பை கூட நம்மளால தூக்கின்னு போக முடியாது. நம்ம புள்ளியாக தான் பறந்து பரந்தாமத்துக்கு போக போகிறோம். வால் நட்சத்திரம் வாழை விட்டுருங்க, நட்சத்திரம் மட்டும் பறந்து போங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ நம்ம நட்சத்திரம் மட்டும்தான் மேலே போக போகிறோம். இந்த வாழை கூட இந்த உடலை கூட விட்டுடுவோம். அப்போ தான் நம்ம அங்கே போய் மோகஜித் ராஜா ராணி ஆக முடியுன்றாரு. நீங்கள் தெரிந்திருக்கிறீங்க, இந்த பழைய உலகம் இப்போ முடிய போகிறதுன்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியும் இது வந்து விநாசம் ஆக போகுது. இப்போது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்போ எல்லாருமே கொசு கூட்டம் மாதிரி பறந்தாமல் போவோம், அதனால வீட்டுக்கு போகணும்னு தெரியும். இதன் மீது ஏன் நாம் மோகம் வைக்க வேண்டும், பற்று வைக்க வேண்டும்? அதாவது இந்த உடம்பே நம்ம கூட வராது, அப்புறம் இந்த உலகம் மட்டும் வருமானா கூட உலகமும் வராது, இங்கே இருக்கிற பொருள் எதுவும் வராது. அது மேலே நம்ம ஏன் பற்று வைக்கணும்னு சொல்கிறாரு. யாருக்காவது வியாதி இருக்கின்றது, டாக்டர் நம்பிக்கை இல்லை என்று கூறிவிட்டால் அவர் மீது உள்ள பற்று விலகி விடுகின்றதுன்னு சொல்கிறாரு. யாருக்காவது வியாதி வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, டாக்டர் இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான், நீங்கள் யாருக்கு சொல்லணுமோ சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க. வயசானவங்களாம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே அவங்க மனசை நீக்கிடுவாங்க, அவங்க மேலே இருந்து பற்றை நீக்கிடுவாங்க. சரி அவங்க எப்படியும் கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் பற்று விலகிடுறது இல்லையா. புரிந்திருக்கின்றீர்கள், ஆத்மா ஒரு உடலை விட்டால் இன்னொன்றை எடுத்து விடுகின்றது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பாக அவங்க போய் வேற இடத்துல பிறவி எடுப்பாங்க, ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மா அழியாதது அல்லவா, உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாதது அல்லவான்னு சொல்றாரு. ஆத்மா சென்று விட்டது, அவ்வளவுதான். சரீரம் அழிந்து விட்டது, பிறகு அதனை நினைவு செய்வதால் என்ன பலன் இருக்கின்றதுன்னு சொல்றாரு. இப்ப சரீரம் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க, அப்ப அதை நினைக்கிறதுனால என்ன உங்களுக்கு பலன் இருக்குதுன்னு சொல்றாரு. பாபா கூறுகின்றார், இப்போது நீங்கள் நஷ்டமாக ஆகும். இப்ப நம்ம வாழும் போதே அதனாலதான் என்ன சொல்றாரு, எல்லாத்துல இருந்து புத்தியை நீக்கிட்டு ஒரு பாபாவை துணைவனா ஏத்துக்கிட்டு ஒரு பாபாவை நினைச்சு நினைச்சு நம்ம வாழும்போது எதுவுமே நமக்கு சரி பாதிக்காது, பெருசா பாதிக்காது, எந்த விஷயமும்
பெருசாக நம்மளை பாதிக்காது. எனக்கு யார் மீதும் பற்றுதல் இல்லை தானே என்று தன்னைத்தான் இப்போ கேட்கவும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பொருள் மேலே பற்று இருக்கா, இவங்க மேலே பற்று இருக்கா, அவங்க மேலே பற்று இருக்கான்னு ஒவ்வொருத்தவங்களா நீங்களே கேளுங்க. அது அப்படியே வந்து பாபாட்ட ஒப்படைச்சுங்க. அந்த கயிறை எடுத்துகிட்டு போய் அவங்களோட கயிறை எடுத்துகிட்டு போய் பாபாட்ட கட்டி விட்ருங்க. அவ்வளோதான். நம்ம பிடிச்சி வச்சிருவோம் இல்லையா, அந்த கயிறை எடுத்துகிட்டு போய் பாபாட்ட கட்டி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடுங்க. அவ்வளோதான். அவர் பாபா பார்த்துக்குவார். நம்ம இருந்தால் நம்ம பார்த்துக்குறோம், நம்ம இல்லாத போது பாபா பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி கட்டி விட்ருங்க அந்த கயிறை. அப்போ நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க வாழும்போதே. அப்போ ரொம்ப லேசாக இருக்க முடியும் நம்மளால். இப்போ ஒரு ரொம்ப பொதி சுமந்துட்டு இருக்கிற கழுதையை கொஞ்சம் இறக்கி வச்சா எப்படி இருக்கும், அது ஃப்ரீயாக நடந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்க வேண்டியது தான். அதுக்கு தான் சொல்கிறாரு, கடைசியில் அவர்களின் நினைவு அவசியம் ஏற்படும். இப்போ நீங்கள் பற்று வைக்கிறீங்கன்னா உடலை விடும்போது கடைசி அவங்க என்ன ஆனாங்களோ அப்படின்ட்டு கூட நினைவு வந்துடும். அவங்க மேலே நமக்கு நினைவு வரும். அதனால தான் யார் மேலேயும் பற்று வைக்காதீங்கன்றாரு. பற்றுலேருந்து விடுபட்ட நிலையில் இருந்தால் இந்த பதவி அவசியம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த லட்சுமி நாராயணன் ஆகணும்னா கண்டிப்பாக நஷ்டமாக ஆகணும். பற்றுலேருந்து விடுபட்ட நிலையில் இருக்கணும். இதில் சூட்சமாக கூட இருக்குது. இது என் சென்டரு, என் மாணவர்கள் அப்படியெல்லாம் அந்த பிகே ஆன பிறகு இந்த மாதிரி பற்றுலாம் வந்துடுது. அதான் சொல்கிறாரு, சொர்க்கத்திற்கு அனைவரும் வந்து விடுவீர்கள். எல்லாருமே இப்போ ஞானம் கேட்குறவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். அதில் ஒன்றும் எல்லாமே கன்ஃபார்ம் சொல்லிட்டார் பாபா. இப்போ ஞானம் யார் யார் கேட்குறீங்களோ கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாரு. சொர்க்கத்துக்கு போகிறது பெரிய விஷயமே இல்லைன்றார் பாபா. ஆனால் தண்டனை அடையாமல் உயர்ந்த பதவி அடைவது தான் இங்கே முக்கியமான விஷயமேன்னு சொல்கிறாரு. லட்சுமி நாராயணா ஆகிறது அந்த 8 பேரை தான் வந்து தண்டனை அடையாமல் போகிறாங்கன்றாரு. மற்றபடி மற்றவங்க தர்மராஜபுரி கிராஸ் பண்ணி தான் போகிறாங்கன்றாரு. தர்மராஜபுரியில் போய் தண்டனை அடையாமல் போகிறது தான் பெரிய விஷயன்றாரு. அது ரொம்ப ஈஸி கிடையாது. எல்லாருமே தர்மராஜபுரி போய் தான் ஆகணும். அது பிகேவாக இருந்தாலும் சரி, நான் பிகேவாக இருந்தாலும் சரி. கடவுள்கிட்ட போய் அங்கே கூண்டில் நின்று அவருக்கு நீதிபதியாக அவர் உட்காந்துருப்பாரு. அவருக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும். எல்லாத்துக்குமே கணக்கு வழக்கெல்லாம் அங்கே முடிச்சுட்டு தான் நம்ம போகணும். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாரு. அது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டு தான் போகணும். அதனால தண்டனை அடையாமல் நீங்கள் போயிட்டு அங்கே உயர்ந்த பதவி லட்சுமி நாராயணன் ஆகிறது தான் முக்கிய விஷயன்றாரு. மற்றபடி எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடும், அது வந்து கன்ஃபார்ம்ன்றாரு. எல்லாரும்னா யார் இந்த ஞானத்தை கேட்குறாங்களோ, யார் ஸ்ரீமத் படி வரிசைக்கிரமாக நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அங்கே போய் பதவி அடைவாங்க. பதவி தான் அவங்கவுங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி பதவி கிடைக்கும். யோகா பலத்தின் மூலம் தனது கணக்கு வழக்குகளை முடித்து விட்டால் பிறகு தண்டனை அடைய மாட்டீர்கள் சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து கணக்கு வழக்கு நம்ம 63 ஜென்ம கணக்கு வழக்கு நம்ம தலை மேலே இருக்குது, சுமையாக இருக்குது. நம்ம யாருக்கு என்னென்ன கொடுக்கல் வாங்கல்ன்றது காசு, பணம், திட்டு கொடுத்தது, திட்டு வாங்குறது எல்லாமே முடிக்க வேண்டியதாக இருக்குது. கையால் அடிச்சிருப்போம், இல்லை வாயால் திட்டியிருப்போம், இல்லை என்னென்னா நம்ம பண்ணமோ, இல்லை இந்த உயிரினங்களெல்லாம் துன்புறுத்தியிருப்போம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணமோ அது எல்லா கணக்கு வழக்குகளும் இப்போ சுமையாக நம்ம தலை மேலே பாவம் மூட்டையாக இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கழிக்கணும்னா யோகா பலத்தின் மூலம் தான். பாபாவை நினச்சி தான் கழிக்கணும்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் இப்பயே முடிச்சிட்டிங்க, பாபாவை நினச்சி நீங்கள் வர கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் தண்டனையே அடைய மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. இது எப்படி நமக்கு வந்து யோகா பலத்தின் மூலமாக நமக்கு வந்து பாவம் அழியுதுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஒரு மாதாஜி. அது என்னன்னா, நம்ம இப்போ காலையில் நல்லா யோகா பண்ணுறோம் அன்னைக்கு நமக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர், நம்ம நல்லா ஆனால் பவர் வாங்கிட்டோம், பாபாட்ட சக்தி வாங்கிட்டோம். அன்னைக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் வருது, நம்மளை வந்து ஒருத்தவங்க நல்லா திட்டத்துக்கு வராங்க, செம்மையாக திட்டுறாங்க. அது வந்து பழைய கணக்கு வழக்கு, போன ஜென்மத்தில் நம்ம அவங்கள திட்டியிருக்கிறோம், அதனால திரும்ப அவங்க நம்மளை திட்ட வராங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பாபாவுடைய அந்த யோக சக்தி மூலமாக, அமைதி சக்தி மூலமாக நம்ம பொறுமையாக அவங்க திட்ட அதை வாங்கிக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய கணக்கு முடிஞ்சிடுது, அந்த பாவம் வந்து அழிஞ்சு போகுது. நம்ம போன ஜென்மத்தில் அவங்கள திட்டினோம் இல்லையா, அவங்க திரும்ப நம்மளை திட்டாங்க, அந்த பாவம் முடிஞ்சிடுது, கணக்கு செட்டில் ஆகிடுது. நம்ம அதை அமைதியாக ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். இதில் மூலமாக நம்ம பாபா நினைவில் அந்த பாவத்தை முடிச்சிடுறோம், அந்த கணக்கு செட்டில்டு, அவ்வளோதான். இந்த கணக்கு வழக்கு இப்போ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கேயே நம்ம முடிச்சிட்டோம். அதனால் நம்ம போயிட்டு அங்கே தண்டனை அடைய மாட்டோம். மற்றபடி இப்போ நம்ம இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம பாபா அமிர்த வேலையில் ஒழுங்காகவே யோகா பண்ணல,
அமிர்த வேலையில் யோகா பண்ணாதனால அவங்க திட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், திரும்ப திட்டிட்டோம், திரும்ப பேசுகிறோம், அவங்க பேசுகிறாங்க, திரும்ப பேசுகிறோம், கை கலப்பாகி போயிடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, கணக்கு வழக்கு எகிறுது, அதிகமாயிடுது கணக்கு வழக்கு. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் கணக்கு வழக்கே முடியாது. இந்த பிறவியில் நம்ம அந்த திரும்ப தொடர்ந்து தான் இருக்கும். இப்போ போனாலும் அவங்க திரும்ப ஒரு நாள் வருவாங்க, திரும்ப திட்டுவாங்க, திரும்ப நம்ம அதை முடிக்கல அப்படின்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த கணக்கு வழக்கு நமக்கு தொடர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சரீரம் விட்டுட்டோம்னா அங்கே போய் தர்மராஜபுரியில் நம்ம தண்டனை நமக்கு இருக்கு. உனக்கு உனக்கு கணக்கு வழக்கு முடிக்க நான் சான்ஸ் கொடுத்தேன், 2 சான்ஸ் கொடுத்தேன், நீ திரும்ப திரும்ப பேசிட்ட, உன் சம்ஸ்காரத்தை மாத்திக்கல, நீ போன ஜென்மத்திலயும் அவங்கள திட்டுன, இந்த ஜென்மத்திலயும் நீ திட்டின்னு இருக்கிற, அப்போ உன் பாவமே போகல, அப்போ நீ போ, இந்த பதவி அட அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனாலும் நீ துவாபரகத்துல திரும்ப நீ இதே கணக்கை நீ செட்டில் பண்ணி தான் ஆகணுன்ட்டு அவர் எப்படி அந்த அந்த நம்ம தர்மராஜபுரியில் அதை நம்ம தீர்த்து தான் ஆகணும். அந்த சூட்சும உடல் மூலமா அந்த பல ஜென்ம பாவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு தான் நம்ம போயாகணும். அது ரொம்ப வேதனையா இருக்கும். சூட்சும உடல்ல அந்த தண்டனை அனுபவிக்கிறது தோலை உரிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப பாருங்க, இவ்வளோ விஷயம் நமக்கு தர்மராஜபுரியில கிடைக்க போகுது. அப்ப நம்ம இப்ப எவ்வளோ இப்பவே பாபா இதெல்லாம் சொல்லிட்டாரு நமக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க அங்க போய் நிக்க வேண்டியது இருக்கும். அதனால இங்கே நீங்க முடிச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம இங்கே நம்ம பாபாவை நல்லா நினைச்சு நம்ம ரியாக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பவரை சக்தியை சேர்த்துக்கணும். இப்படிதான் பிரம்மா பாபா எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சாரு. அதான் பாபா சொல்றாரு, பழைய சம்பந்தங்கள் இப்ப நினைவுக்கு உங்களுக்கு வரக்கூடாதுன்றாரு. இப்போது நம்முடைய சம்பந்தம் பிராமணருடன் இருக்கிறது. இப்ப நம்ம பிகே ஆடுறதுனால இப்ப பிகேஸோட தான் நமக்கு சம்பந்தம் இருக்கு. பிறகு தேவதைகளுடனும் இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம அங்க போயிட்டு சொர்க்கத்துல தேவதைகளோட நமக்கு சம்பந்தம் உருவாகிடும். இப்போதுள்ள சம்பந்தம் தான் மிக உயர்ந்தது. இப்ப நம்ம பிராமணர்களோட இருக்கிறோம் இல்லையா, இந்த உறவு தான் மிக உயர்ந்ததுன்றாரு. இப்போது நீங்கள் ஞான கடல் பாபாவுடையவராக ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஞான கடல் பாபாவுடையவர், சிவ பாபாவுடையவராக ஆயிருக்கிறோம். முழு ஞானமும் நம்ம புத்தியில இருக்கு. இப்ப பாபா இவ்வளோ விஷயம் நமக்கு புரிய வச்சிட்டாரு இல்லையா, எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், வீட்டிலேயே தான் இருக்கணும், ஆனா எல்லா கணக்கு வழக்கையும் முடிக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அவரை நினைச்சிட்டே எல்லாத்தையும் முடிக்கணும்ன்றாரு. இப்போ முழு ஞானமும் நம்ம புத்தியில் இருக்கிறது. உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பது இதற்கு முன்னாலே தெரியாது. ஆனா நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த உலக நாடக சக்கரம்ன்றது இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி, எப்படி பகல் வருது, இரவு வருது, எப்படி சீசன் எல்லாம் மாறி மாறி வருது, எதையாவது மாற்ற முடியுதா, நடந்துதான் தீருது இல்லையா. அது மாதிரிதான் இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும், சொர்க்கம் வரும்ன்றது அது மாற்ற முடியாத ஒரு உண்மை. இதெல்லாம் இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இப்போது பாபா நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். பாபாவிடமிருந்து ஆசி கிடைக்கின்றது. இப்ப கடவுள்கிட்ட தான் நமக்கு ஆசி கிடைக்கிறது. எனவே தான் பாபா மீது நமக்கு அன்பு இருக்கின்றது. அவர்கிட்ட ஏதாவது கிடைச்சாதானே நம்ம அவங்க மேல நமக்கு அன்பு இருக்கும். அந்த மாதிரி பாபாட்ட நமக்கு இப்ப ஆஸ்தி கிடைக்கிறதுனால அவர் மேல அன்பு இருக்குது. பாபா மூலமாக சொர்க்க ராஜ்யமே இப்ப கிடைக்கின்றதுன்றாரு. பாபா மூலமா நமக்கு இந்த சொர்க்க ராஜ்யம் இப்ப கிடைக்குது. அதான் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா கிஃப்ட் எடுத்துன்னு வராருன்னு சொல்லுவாங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு. அது வேற யாரும் கிடையாது, சிவபாபா தான் நமக்கு சொர்க்க ராஜ்யத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு இந்த ரதம் இப்ப நிச்சயிக்கப்பட்டது. நந்தி மூலமா தான் சிவன் சொல்லுவாங்க. கோயில்ல போனீங்கன்னா நந்தியை பார்த்துட்டு தான் சிவனை பார்க்கணும். அப்ப நந்தி மேல நந்தி வாகனன்னு சொல்லி சொல்லுவாங்க சிவனை. அப்ப இப்ப நந்தி வாகனன்ற நந்தி மேல எல்லாம் உட்கார முடியாது. ஒரு புள்ளி போய் நந்தி மேல எப்படி உட்கார முடியும். சிவபாபா ஒரு பரமாத்மா, அவர் புள்ளியா இருக்கிறாரு. அவர் பரமாத்மா ஒரு உடல்ல அவதரிக்கிறாரு. அது பிரம்மா பாபாவுடைய உடல்ல அவதரிக்கிறாரு. இப்ப எப்படி பேயெல்லாம் ஒரு உடம்புல ஏறிக்குதுன்னா ஒத்துக்கிறீங்கல்ல, அது மாதிரிதான் கடவுளும் ஒரு உடம்புல வராரு. பாரதத்தில் தான் பாக்கியசாலி ரதம் என்று புகழ் இருக்கின்றதுன்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் இந்தியாவில தான் இந்த பாக்கியசாலி ரதம்ன்ற புகழே இருக்குது. இந்த பாகிரதன்னு ஒரு கதையே இருக்குது. அவர் மூலமா தான் கங்கை பூமிக்கு வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கதையே இருக்குது. கங்கை ஏன் வானத்துல இருந்து வரணும், அந்த சங்கரர் தலையில இருக்கிறப்ப கங்கை பாகீரதன் மூலமா பூமிக்கு வந்துச்சுன்னு சொல்லி கதை இருக்குது. அது எப்படி மேல இருந்து தண்ணி கீழே வரும். இது என்ன கதைன்னா, இப்ப பாகீரதன்றது பிரம்மா பாபா. பிரம்மா பாபா உடல் மூலமா சிவபாபா நமக்கு இந்த ஞான கங்கைய சொல்றாரு. ஞான கடலாகிய அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. நம்மளாம் ஞான கங்கைகள். அவர் மூலமா, பிரம்மா பாபா மூலமா ஞான கங்கைகள் பூமியில வந்தனன்றதை தான் அந்த கதையை அப்படி எழுதி வச்சுட்டாங்க. எதுவுமே அந்த பக்தி மார்க்கத்துல எல்லாமே வேற வேற கதை எழுதுவாங்களோ அந்த மாதிரி எழுதிட்டாங்க.
குழந்தைகள், உங்களுடைய புத்தியில் 84 பிறவி பிறவிகளின் ஏணிப்படியின் ஞானம் இப்போ இருக்குதுன்றாரு. நாம் தான் 84 பிறவியின் சக்கரத்தை சுற்றி வருபவர்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. 84 பிறவி சக்கரத்திலிருந்து யாரும் இப்போ விடுபட முடியாதுன்னு சொல்றார் பாபா. 84 பிறவி சக்கரன்றது நம்ம சொர்க்கத்துல இருந்து நடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 84 பிறவி எடுத்துதான் ஆகணும். என்னால முடியல, நான் ஓடிடுறேன், எனக்கு இந்த ட்ராமாவே பிடிக்கல, வேணாம்லாம் சொல்ல முடியாது. நம்ம 84 பிறவி முடிச்சுட்டு தான் போயாகணும். நம்ம பண்ண பாவம், அதனால தான் இப்போ மறுபிறவியே நம்ம ஏன் எடுக்கிறோம்னா, நம்ம பண்ண பாவங்கள்லாம் அவங்கவுங்கள்ட்ட கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணாமல் நம்ம போகவே முடியாது. அதனால தான் இங்கே இந்த உடல்ல இருந்து இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கிறோம். அதனால சொல்றாரு, யாருமே இதுல இருந்து விடுபட முடியாதுன்றாரு. உங்களுக்கு தெரியும், ஏணிப்படியில் இறங்குவதற்கு நிறைய நேரம் ஆகின்றது. எப்பயுமே இந்த ஏணிப்படியில நம்ம 84 பிறவி எடுத்து இறங்குறோம். இறங்குறதுக்கு நிறைய டைம் ஆகுதுன்றார். ஆனால் ஏறுவதற்கு இந்த ஒரு கடைசி பிறவி மட்டும்தான் சொல்றாரு. ஏன்னா அவர் தான் லிஃப்ட் கொடுக்குறன்றாருல. நம்ம மலை மேலே ஏறோன்னா கொஞ்சம் கஷ்டம், அவர் லிஃப்ட்டில் அப்படியே ஏற்றி விட்டுறான்றாரு. அதனால் அப்படியே பறங்க, ஃபரிஸ்தா மாதிரி பறந்துட்டே இந்த எல்லாத்தையும் முடிச்சிருங்க. கணக்கு வழக்கெல்லாம் ஈஸியாக முடிச்சுட்டு நீங்கள் போயிருங்க, ஒரு பிறவில்லைன்றாரு. எனவே தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் 3 உலகிற்கும் தலைவன் சொல்லி சொல்றாங்க. 3 காலத்தை உணர்ந்தவன் ஆகின்றீர்கள் சொல்றாரு. இப்ப நம்மளே வந்து பாபா சொல்றாரு, 3 உலகிற்கும் தலைவன், 3 காலத்தையும் உணர்ந்தவனா இப்ப ஆகுறீங்கன்றாரு. 3 உலகம்னா பரந்தாமம், சூட்சும உலோகம், கீழே சாக்கார உலகம், 3 உலோகம். அப்புறம் 3 காலம்னா திரிகாலதரிசி, நேற்று இன்று நாளை 3 காலத்தையும் நம்ம உணர்ந்தவங்களா ஆகிறோம். நான் 3 உலகத்திற்கு தலைவன் ஆக போகின்றேன் என்பது முதலில் உங்களுக்கு தெரியுமா? இப்போது பாபா கிடைத்திருக்கின்றார், படிப்பு கற்று தருகின்றார், அப்போது நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனா முன்னாடி நமக்கு தெரியுமா நம்மலாம் 3 உலகத்துக்கு தலைவன் ஆக போகிறோம்னு நமக்கு தெரியுமா என்ன? நம்ம எங்கேயோ வீட்டுல எங்கேயோ ஒரு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்மள பாபா வந்து நீங்க தான் 3 உலகத்துக்கு தலைவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. 3 காலத்தையும் உணர்ந்தவன் சொல்லி நம்மள சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போது பாபாவே கிடைச்சிட்டாரு, அவர் தான் படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அப்போது நம்ம இப்ப புரிந்து கொள்கின்றோம். பாபாவிடம் சிலர் வரும்போது பாபா கேட்குறாரு, இதற்கு முன்னால் இந்த ஆடையில் இந்த வீட்டில் எப்போதாவது நீங்க சந்தித்துள்ளீர்களா அப்படின்ட்டு பிரம்மா பாபாவோட சிவபாபா கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி நீங்க எப்போவாது இதே ஆடையில, அதாவது ஆடைன்றது இந்த சரீரம், இந்த சரீரத்துல என்னை வந்து மதுபன்ல மீட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாபா கேட்குறாங்க. ஆமாம் பாபா, கல்ப கல்பமாக அப்படின்னு சொல்லி குழந்தைகள் சொல்றாங்க. கல்ப கல்பமாக சந்திக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். நல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாம் பாபா, போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைம்ல தான் நான் பாபா மீட்டுக்கு வந்தேன், இதே உடல்ல தான் வந்து உங்களை சந்திச்சேன். அது வந்து அவங்களுக்கு நல்ல ஞானத்தை புரிஞ்சவங்க சொல்லுவாங்க. புரியாதவங்க திணறுவாங்க. எனவே புரிந்து கொள்ளப்படுகிறது, பிரம்மா குமாரிகள் சரியாக புரிய வைத்திருக்கின்றார்கள் என்று. உடனே பாபா புரிஞ்சுக்கிறாரு. சென்டர்ல கிளாஸ் நல்லா இவங்க கவனிச்சிருக்காங்க, சரியா கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க சிஸ்டர், புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க நம்ம கிட்ட ஆன்சர் பண்றாங்கன்னு பாபா புரிஞ்சுக்கிறாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் சொர்க்கத்தின் மரத்தை முன்னால பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்றாரு. அருகில் இருக்கின்றது அல்லவா. இப்ப சொர்க்கம் உருவாயிட்டு இருக்குது, சொர்க்கம் புது மரம் வந்து உருவாயிட்டு இருக்குது, அதை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க அல்லவான்றாரு. மனிதர்கள் பாபாவே சொல்கின்றார்கள், பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று. சிவன் வந்து கடவுள் வந்து பெயரும் இல்லையா, ரூபமும் இல்லையா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராம் அவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் பெயரும் இல்லை, அவருக்கு ரூபமும் இல்லைன்னா அப்புறம் அவருக்கு குழந்தை எப்படி பிறக்கும்? பிறகு குழந்தைகள் எங்கிருந்து வருவார்கள்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அவர்களும் கூட பெயர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆகிவிடுவார்கள். அப்ப குழந்தைகள் பரமாத்மாவுக்கு பெயர் ரூபம் இல்லைன்னா அப்ப அவருடைய குழந்தைகள் ஆத்மாக்களும் என்ன ஆயிடுவாங்க? அவங்களும் பெயர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவரா ஆகிடுவார்கள்னு சொல்றாரு. சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்துமே தவறானது. அந்த பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே தவறுன்றார். கலியுகத்துல எல்லாமே பொய் தான். யார் கல்பத்துக்கு முன்னால் புரிந்து கொண்டார்களோ அவர்களின் புத்தியில் தான் இது பதியும் சொல்றாரு. இப்ப போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் இதெல்லாம் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சிட்டாங்களோ அவங்க புத்தியில தான் இதெல்லாம் உண்மைன்றது பதியும். கண்காட்சி கூட பாருங்க, எப்படி எல்லாம் வராங்க. சிலர் இவையெல்லாம் கற்பனை என்று கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து எழுதி விடுகின்றனர். அவங்க பக்தியில கேள்விப்பட்டது அந்த இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த லட்சுமி நாராயணன்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் கற்பனைங்க, உங்க கற்பனை. உங்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் இருந்திருக்கும், லட்சுமி நாராயணனா அங்க வந்து தேவதையா வாழ்ந்திருப்பீங்க, இதெல்லாம் உங்க கற்பனைன்னு சொல்லிட்டு அவங்க எழுதிடுறாங்க. இவர்கள் நம் குலத்தை சேர்ந்தவர்களே அல்ல என்று புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வாதாடுறாங்க, கிராஸ் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது, வாதாடக்கூடாது. அவங்க நம்ம தேவதை குலம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணுன்றாரு. அநேக விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய புத்தியில் முழு மரமும் நாடகம் 84 உடைய சக்கரம் இப்போது வந்து விட்டதுன்னு சொல்றாரு.
இப்போது நீங்க முயற்சி செய்யணும். நமக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நாடகம் மேல நம்பிக்கை இருக்கு, பாபா மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம நம்ம மேலயும் நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நம்ம கண்டிப்பா முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம போய் தேவதை ஆகணும் இல்லையா? அப்ப நம்ம பாபா என்ன சொல்றாரோ அத கேட்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லாதவங்க அந்த தேவதை தர்மத்துல வரமாட்டாங்க. அதான் சொல்றாரு. அதுவும் கூட நாடகத்தின்படி தான் நடக்கின்றதுன்னு சொல்றாரு. இப்ப முயற்சி செய்யறது கூட டிராமால என்ன முயற்சி பண்ணமோ அதே தான் நடக்குதுன்றாரு. நாடகத்தில் பதிவாகி இருக்குது எல்லாமேன்றாரு. நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம், இப்படி சொல்வது மிகவும் தவறுன்றாரு. சிலர் இந்த டிராமாவுடைய இந்த நாடகத்தினுடைய ஞானம் இருக்குல்ல, போன போன கல்பத்துல இருந்தா இந்த கல்பத்துல நடக்கும். டிராமால என்ன பதிவாயிருக்கோ அதான் நடக்கும். அப்ப நான் முயற்சி பண்றது கூட போன கல்பத்துல இல்ல, அதனால இப்பயும் நான் முயற்சி பண்ணல. நான் போன கல்பத்துல அமிர்த வேலை எழுந்திருக்கல, அதனால இந்த கல்பமும் இன்னைக்கு நான் எழுந்திருக்கல. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப டிராமாவோட ஞானத்தை இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சொல்றது தவறுன்றாரு. நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம், இப்படி சொல்வது மிகவும் தவறு, மிகவும் தவறு. நாடகத்தை சரியாக புரிந்து கொள்ளவென்றால் அவர்களை நாஸ்திகர் என்றுதான் சொல்ல சொல்ல முடியும் சொல்றாரு. அப்ப டிராமாவை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா அவங்க நாஸ்திகர் தான் சொல்லணும். அவங்களால ஆஸ்தி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. அவர்கள் பாபாவிடம் அன்பு வைக்கவே முடியாது. அப்ப டிராமா பாயிண்ட் என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு வந்து இதெல்லாம் பிகேஸ்ல சிலர் சொல்லுவாங்க, என்னால டிராமா பாயிண்ட்லாம் ஏத்துக்க முடியாது, அது எப்படி எல்லாத்துக்கும் என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்ட்டு எதுக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களால பொறுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களால பாபாவிடம் அன்பு வைக்க முடியாதுன்றாரு. நாடகத்தின் ரகசியத்தை தவறாக புரிந்து கொள்வதால் கீழே விழுந்து விடுகின்றார்கள் சொல்றாரு. இப்ப நாடகத்தினுடைய ரகசியம் அதாவது என்னன்னா, இப்ப ஒரு பறவை பறந்து போனா கூட அது வந்து அடுத்த கல்பமும் அதே தான் பறந்து போகும். எது நடந்தாலும் அதை மாத்த முடியாது, அதே தான் நடக்கும். இப்ப இதை வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கீழே விழுந்துடுறாங்கன்றாரு. அதாவது டிராமால இருந்தா நான் முயற்சி பண்ணுவேன், டிராமால இல்ல அதனால நான் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. நம்ம முயற்சி செய்யணும். தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதான் நம்ம என்ன முயற்சி பண்றோமோ அதுக்கான பதவி நமக்கு கிடைக்கும். அதனால சொல்றாரு. பிறகு புரிய வைக்கப்படுகின்றது அவர்களுக்குன்னு சொல்றாரு. அப்புறமா புரிய வைக்கிறார் பாபா. அதிர்ஷ்டமில்லை, தடைகள் பல விதத்தில் வரும் சொல்றாரு. அதனை பொருட்படுத்தாதீர்கள். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, புரிய வச்சாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி பாபா புரிஞ்சுக்கிறாரு. பாபா சொல்றாரு தடைகள் நிறைய விதத்துல வரும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, 5 விரலும் ஒரே மாதிரி இல்லாதனால விதவிதமா தடை வரும். அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு பாபா. நம்மளோட ஏம் என்னன்னா, நம்ம மலை மேல ஏறுறோம், லட்சுமி நாராயணன் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. என்ன வேணா பிரச்சனை வரும், அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம முன்னேறுங்கன்றாரு. என்ன நல்ல விஷயங்களை நான் கூறுகின்றனோ அதனை மட்டும் நீங்க கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முரளியில என்ன பாபா சொல்றாரோ அதை தான் நம்ம ஸ்ரீமத்துன்னு ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க சொல்றத நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க மனவழி பிறவழியும் ஸ்ரீமத்துல கலக்குறாங்க. அதனால நீங்க எல்லாத்தையுமே முரளியை படிச்சு அதுல சரியான ஆன்சர் எடுத்துக்கிட்டு அதன்படி நடக்கணும். பாபாவை நினைவு செய்தால் அதிகமான குஷி இருக்கும். இப்ப பாபாவை நம்ம நினைச்சாதான் அதிகமான குஷி இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது 84 ஜென்மம் இப்ப நமக்கு முடிய போகின்றதுன்றாரு. நாம் இப்போது நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது நம் புத்தியில இருக்குதுன்றாரு. இப்படி தனக்குத்தானே நீங்க உரையாடல் செய்யவும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் பதித்தமானவர்கள் என்றால் செல்ல முடியாது. நம்ம தூய்மையானவர்களா ஆயிட்டோம்னா செல்ல முடியாதுன்றாரு. முதலில் நாயகன் வேண்டும், பிறகுதான் ஊர்வலம் செல்லும் சொல்றாரு. முதல்ல இப்போ ஒரு ஒரு கல்யாண ஊர்வலம் நடக்குதுன்னா அங்க வந்து ஒரு பிரியதர்ஷன் இருக்கணும், கல்யாணம் ஆக போறவர் நாயகன் இருக்கணும். அப்பதான் அந்த ஊர்வலமே போகும் இல்லையா? அப்ப போலோநாத்தின் ஊர்வலம் என்று புகழ் பாடப்படுகின்றது. அப்ப கடவுள் தான் வந்து போலோநாத், அவர் தான் நாயகன். அவருக்கு முன்னாடி தான் ஊர்வலம் போச்சுன்றத இந்த புகழ் கூட இருக்கின்றதுன்றார். அனைவரும் நம்பர் பிரகாரம் செல்லத்தான் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே போய் தான் ஆகணும். யாரும் இங்கேயே ஆணி அடிச்சுட்டு வாழ முடியாது இல்லையா? ஏன்னா உலகமே அழிய போகுது. அதனால எல்லாரும் உடலை விட்டு ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். இல்லைனாலும் 100 வருஷம் தானே வாழ முடியும். எப்படி இருந்தாலும் வயசாயிடுச்சுன்னா எல்லாரும் போய் தான் ஆகணும். எல்லாரும் நம்பர் பிரகாரம் செல்லத்தான் வேண்டும்ன்றாரு. இவ்வளவு ஆத்மாக்களின் கூட்டம் எப்படி நம்பர் பிரகாரம் செல்லும்? மனிதர்கள் நிலத்தில் எவ்வளவு இடத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள், எவ்வளவு ஃபர்னிச்சர் வசதிகள் தேவைப்படுகின்றது. பாபா சொல்றாரு, இங்க பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்க வந்து இவ்வளோ இடம் இவ்வளோ நிலம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அதை பெருசு பெருசா இடத்த வாங்கி போட்டு அதுல ஃபர்னிச்சர்லாம் போட்டு அவ்வளோ வசதிகள்லாம் தேவைப்படுது. பெரிய இடம் வாங்கணும்னா பெரிய பெரிய ஃபர்னிச்சர் போட வேண்டியதா இருக்குது. பாபா சொல்றாரு, இவ்வளோ ஆத்மாக்களின் கூட்டம் எப்படி போகும், அதுவும் நம்பர் பிரகாரம் எப்படி போகும்னு கேக்குறாங்க. அது பாபா சொல்றாரு.
ஆத்மா எவ்வளவு ஆத்மா எப்படி இருக்குது? புள்ளியா தான் இருக்குது இல்லையா? அது என்ன உடம்பாவா அவர் கூட்டிட்டு போறாரு? புள்ளியா இருக்குது ஆத்மா. அதற்கு என்ன வேண்டும்? எதுவும் தேவையில்லை. ஆத்மாவுக்கு எதுவுமே தேவையில்ல. புள்ளியா இருக்குது, குட்டியா இருக்கு, நட்சத்திரம் மாதிரி பறந்து போகுது. ஆத்மா எவ்வளவு சிறிய இடத்தை எடுத்துக்கொள்கின்றது. இங்க 800 கோடி மக்கள் உடம்போட இருந்தாதான் பாப்புலேஷன், அது இவ்வளோ பெரிய பூமி தேவை. அது உடம்பு போயிடுச்சு, வெறும் புள்ளி மட்டும் இருந்தா பூமியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அது மட்டும் பறந்து ஸ்டார் மாதிரி போக போகுது. இந்த சாக்கார மரம் மற்றும் நிராகார மரத்திற்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கு பாருங்கன்னு சொல்றாரு. இந்த சாக்காரத்துல நீங்க நிக்க வச்சீங்கன்னா இடமே பத்தாது. ஆனா அதே பரந்தாமத்துல புள்ளி புள்ளியா மரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேறுபாடு. அது சின்ன மரமா இருக்கும், இங்க பெரிய மரமா இருக்கும். அது புள்ளிகளுடைய மரம். இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா புத்தியில இப்ப நமக்கு அமர வைக்கின்றார். உங்களை தவிர வேறு யாருமே இந்த விஷயங்களை எல்லாம் கேட்க முடியாதுன்றாரு. பாருங்க, இந்த படிக்கிறவங்களால தானே இதெல்லாம் புத்தியில ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே நமக்கு படம் வந்து கண்ணுல ஓடுது, படம் வந்து காட்சியா ஓடிட்டு இருக்குது மனசுல. அப்ப வந்து இதை படிக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் புரியுன்றாரு. உங்களை தவிர வேற யாருமே இதெல்லாம் கேட்க முடியாது. பாபா இப்போது நமது வீடு மற்றும் ராஜ்யத்தின் நினைவை ஏற்படுத்துகின்றார். இப்போ பாபா நம்ம பரந்தாமத்தை ஞாபகப்படுத்துறாரு. ராஜ்யம் வந்து சொர்க்கம், போன கல்பத்துல நம்ம வாழ்ந்த சொர்க்க பூமி, அதையும் நமக்கு நினைவு ஏற்படுத்துறார். குழந்தைகள், நீங்கள் படைப்பவரை தெரிந்து கொள்வதன் மூலம் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. கடவுள் யாருன்னு தெரியும் போது தான் அவர் என்ன படைச்சாரு, எப்படி இப்படி இந்த பூமியை சுத்துதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் திரிகாலதரிசி ஆஸ்திகர்களாக இப்ப ஆகிட்டீங்கன்றாரு. நமக்கு 3 காலமும் தெரியும். அதன் மூலமா இப்ப நம்ம ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டோன்றாரு. முழு உலகிலும் யாருமே இப்ப ஆஸ்திகர்கள் கிடையாதுன்றாரு. அது எல்லைக்குட்பட்ட படிப்பு, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்புன்றாரு. அந்த டாக்டர் இன்ஜினியர் ஆகிறாங்கன்னா எல்லைக்குட்பட்ட அந்த ஒரு பிறவிக்கு தான் அவங்க வந்து டாக்டர் ஆவாங்க, இன்ஜினியர் ஆவாங்க. அப்படியே அந்த உடலை விட்டா அடுத்த பிறவிலேருந்து திரும்ப குழந்தையாகி எல்கேஜி தான் படிக்கணும். ஆனா இது வந்து நம்ம இந்த ஒரு பிறவிக்கு படிக்கிறோம். அதோட அநேக ஜென்மங்களுக்கு இந்த படிப்பு நம்ம கூடவே வருது. ஆத்மால ஸ்டோர் ஆயிடுது, செல்வமா மாறிடுது. அப்படியே அங்க அநேக ஆசிரியர்கள் நமக்கு கற்பிக்கிறாங்க. இங்கு கற்பிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசிரியர். அந்த படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் வித்தியாசம் சொல்றாரு பாருங்க. அது எல்லைக்குட்பட்ட படிப்பு, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு. அங்க நிறைய ஆசிரியர் இருப்பாங்க, இங்க ஒரே ஒரு ஆசிரியர் தான். அவரும் அதிசயமானவராக இருக்கின்றார். கடவுள் எவ்வளவு அதிசயமானவராக இருக்கின்றார். இவர் தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார். இந்த ஆசிரியர் முழு உலகிற்காக இப்ப உள்ளார். முழு உலகத்துக்காக இவர் தான் இருக்கிறார். ஆனால் அனைவரும் படிக்கிறது இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய ஆசிரியர் வந்து இப்பேற்பட்ட ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு, ஆனா எல்லாரும் வந்து படிக்க மாட்டாங்கன்றாரு. பாப்தாதாவை அனைவரும் தெரிந்து கொண்டால் ஓடி வருவார்கள் அவரை பார்ப்பதற்காக. கடவுளே வந்துட்டாருன்னு தெரிஞ்சா எவ்வளவு கூட்டம் அம்பிரும். ஒரு கோயில்லயே, சிவன் கோயில்லயே நிக்க கூட நமக்கு வந்து இடம் இருக்காது. சிவனே வந்துட்டாருன்னு தெரிஞ்சா எவ்வளவு பேர் ஓடி வருவாங்க அவரை பார்ப்பதற்காகன்னு சொல்றாரு. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மாவின் உடலில் பாபா வந்துள்ளார் என்பது தெரிந்தால் ஓடி வருவார்கள் சொல்றாரு. எப்போது யுத்தம் ஆரம்பமாகின்றதோ அப்போது பாபாவின் பிரத்யட்சதா வெளிப்பாடு ஏற்படும். இப்ப இது விநாசம் ஆரம்பிக்கும் போது பாபா வந்துட்டாரு, அதாவது நம்ம தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் அவர் புள்ளியா இருக்கிறாருன்ட்டு. அவர் சொல்லி கொடுக்குற பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா கடைசியா உண்மையாலுமே பாபா வந்துட்டாரு, அவர் புள்ளியா ஒரு சாட்சாத்காரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், உலகத்துல ஏதோ நடக்குது, கடவுள் வந்துட்டாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த கடவுளே தெரிய ஆரம்பிச்சிருவாரு. அவர் வந்துட்டாரு, பிரத்யட்சதா வந்து ஏற்படும். அப்ப வந்து பிறகு யாருமே வர முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம்லாம் சென்டருக்குலாம் வந்து படிக்கலாம் முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த பல தர்மத்தினுடைய விநாசம் ஏற்படத்தான் வேண்டும் சொல்றாரு. நமக்கு தெரியும் இந்த அநேக தர்மங்கள் இப்ப அழிஞ்சு ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகுதுன்ட்டு. முதலில் ஒரே ஒரு பாரதம் மட்டும்தான் இருந்தது, வேற எந்த கண்டமும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் ஆளிலையில கிருஷ்ணர் வந்தாருன்னு சொல்றாங்க. ஆளிலைன்றது பாரதம், அந்த பாரதத்தை இலை மாதிரி இருக்கும், ஆளிலை ஷேப்ல இருக்கும், அதுல கிருஷ்ணர் வந்து பிறக்கிறாரு. அததான் அவங்க பாகவதத்துல அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப வேற கண்டமே பூமியில இல்லை, அதான் சொல்றாரு. இப்போது உங்களுடைய புத்தியில் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ நமக்கு புத்தியில பக்தி மார்க்கத்துல சொன்ன விஷயம்லாம் வருதுன்றாரு. புத்தியில் உள்ள எதையாவது மறக்க முடியுமா என்ன? ஆனால் இந்த நினைவுகள் இருந்தாலும் கூட பக்தி முடிய போகின்றது. நாம் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஞானம் இப்ப புத்தியில இருக்கிறது. இருந்தாலும் பக்தி பத்தின விஷயங்கள் புத்தியில இருந்தாலும் நமக்கு எதுவும் ஞாபகம் இருக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு போகணும்ன்ற ஞானம் இப்ப புத்தியில இருக்குது. இந்த பழைய உலகில் நம்ம இருக்கக்கூடாது. இனிமேலும் இந்த உலகம் நல்லாவா இருக்கு, தாக்கு பிடிக்காது. குழந்தைகள் கூட சொல்லுது, கடவுளே இந்த உலகத்தை முடிச்சிருன்ட்டு. ஏன்னா அவ்வளவு துக்கத்தை அனுபவிக்குதுங்க குழந்தைங்க. ஏன் இந்த விகாரம் வந்து அவ்வளோ அவங்கள போட்டு கொலை பண்ணுதுன்னும் போது இந்த பூமியை முடிச்சிருன்னு சொல்லிட்டு சாகுதுங்களாம் குழந்தைகள். அப்ப பாருங்க, அப்ப இந்த பழைய உலகில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. வீட்டிற்கு செல்வதற்கான சந்தோஷம் இருக்க வேண்டும் அல்லவா?
இப்போ வீடு திரும்பணும், அந்த சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? இப்போது உங்களுக்கு இது வானப்பிரஸ்த நிலை என்பது இப்போ புரிய வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் 60 வயசாயிடுச்சு ஆத்மாவுக்கு. இனிமே ஆத்மால பேட்டரியே இல்லை, லோ ஆயிடுச்சு. திரும்ப சார்ஜ் பண்ணாதான் நம்ம நடிப்பே நடிக்க முடியும். அதனால சொல்றாரு, இப்போ வீடு திரும்பணும், உங்களுடைய 2 பைசாவை இந்த ராஜ்யம் ஸ்தாபனை செய்வதில் ஈடுபடுத்துறீங்க. இப்போ நம்மக்கிட்ட குறைவாக தான் பணம் இருக்கு. ஏன்னா நம்ம தான் திவால் ஆயிட்டோம் இல்லையா? 84 பிறவி எடுத்து திவால் ஆகி கிடக்குறோம். அதனால எல்லாருக்கிட்டையும் குறைவான பணம் இருக்கு. அது எவ்வளோ இருக்கோ அது அப்படியே பாபாட்ட உங்களுக்கு போக மீதியை வந்து ராஜ்யம் ஸ்தாபனை செய்யறதுல ஈடுபடுத்துங்கன்னு சொல்றாரு. அதுவும் கல்பத்திற்கு முன்பு போலதான்னு சொல்றாரு. நீங்களும் கல்பத்துக்கு முன்பு உள்ளவர்கள் தான். நீங்க போன கல்பத்துல நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் இப்ப இருக்கிறீங்கன்றாரு பாபா. நீங்களும் கல்பத்திற்கு முன்பு உள்ளவர் தான் என்று குழந்தைகள் சொல்றாங்க. நாம் கல்பமாக பாபாவோட இப்ப படிக்கிறோம். ஸ்ரீமத் படி நடந்து இப்ப உயர்ந்தவராக ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி இப்ப ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற குஷி நம்மிடம் இருக்கிறது. நமக்கு தான் இந்த குஷி இருக்குது. நம்ம தான் இந்த ராஜ்யமே இப்போ உருவாகிட்டு இருக்குன்னு இந்த குப்தமான விஷயம்லாம் நமக்கு தான் இருக்குது. அந்த குஷியும் நமக்கு தான் இருக்குன்றார் பாபா. தூய்மையாகுங்கள் என்பதை மட்டும்தான் சொல்றாரு. நீங்கள் தூய்மையானால் முழு உலகம் தூய்மையாகிடும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம மாறினாலே போதும், எல்லாருமே மாறிடுவாங்கன்றாரு. அந்த குரங்கு கதை தான். அந்த குல்லாக்காரன் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லா குல்லாவையும் எடுத்து குரங்கு போட்டுக்கும். இவர் எப்படி தான் அந்த குல்லாவை வாங்குதுன்னு தெரியாது. உடனே ஒரு குல்லா மட்டும் கிடக்கும், அதை எடுத்து தலையில போட்டு குல்லாவை தூக்கி கீழே போடுவார். போட்டவொடனே எல்லா குரங்கும் போட்டுரும். அப்போ குல்லாவை எடுத்துட்டு போயிடுவார். இதே கதை தான் நம்மளதும். நம்ம தூய்மையாயிட்டோம், நம்ம குல்லாவை கீழே போட்டோம், நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க. அதனால நீங்க தூய்மையாயிடுங்க, முழு உலகமும் தூய்மையாயிடும். நீங்க 5 விகாரத்தை விட்டீங்கன்னா எல்லாரும் 5 விகாரத்தை விட்டுருவாங்கன்னு சொல்றாரு. அனைவரும் வாபஸ் சென்று விடுவார்கள். மற்ற விஷயங்களில் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? பாபா சொல்றாரு, இப்ப ஏன் நம்ம மற்ற விஷயங்கள்ல கவலைப்படணும்? எப்படி தண்டனை கிடைக்கும், என்னவாகும், இதில் நமக்கு என்ன சிந்தனை சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப மற்றவங்கலாம் எப்படி தண்டனை கிடைக்கும், என்ன ஆகும், இதெல்லாம் நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்றார். நாம் நம்மை பற்றி தான் கவலைப்பட வேண்டும். மற்ற தர்மத்தின் விஷயங்களில் நாம் ஏன் செல்ல வேண்டும்? இப்ப மற்ற தர்மத்திலாம் சண்டை போட்டுக்கிறாங்களே வெளிநாடெல்லாம், அதெல்லாம் என்ன ஆகும் ஏதாகும், அதெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். உண்மையில் இந்த பெயர் பாரதத்தில் தான் இருக்கின்றதுன்றாரு. நம்ம வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க. இது பாரதத்துல தான் இந்த பேரே இருக்குன்றாரு. பிறகு இந்துஸ்தான் என்று அந்த பாரதத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. நாம் இந்து தர்மத்தை சேர்ந்தவரே அல்லன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாங்கள் தேவி தேவதா என்று நாம் எழுதினாலும் கூட அவர்கள் இந்து என்று எழுதி விடுகின்றார்கள். ஏனென்றால் தேவி தேவதை தர்மம் எப்போது இருந்தது என்பது அவங்களுக்கு தெரியாது, யாருமே புரிஞ்சிக்கலன்றாரு. இப்போது எத்தனை பீக்கு இருக்கிறாங்க, இது குடும்பம் ஆகிறது அல்லவா, வீடாகி விட்டது அல்லவா. இப்போ உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பீக்கேஸ் வந்துட்டாங்க, இது ஒரு ஃபேமிலி மாரி ஆயிடுச்சுன்றாரு. பிரம்மா பிரஜாபிதாவாக உள்ளார், கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராக இருக்கிறார் சொல்றாரு. அவர் மூலமா தான் இத்தனை பீகேஸ் உருவாகி இருக்கிறோம். முதலில் நீங்கள் பிராமணன் ஆகிறீங்கன்னு சொல்றாரு. பிறகு நீங்க வர்ணத்தில் வருகின்றீர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம தான் பீகே ஆகிறோம். பிறகு நம்ம வந்து ஒரு வர்ணமா வரோம். சத்தியுகத்துல தேவதையா, அப்புறம் ஒரு தர்மமா வரும், வைஷ்யரா சூத்திரரா, அப்படி மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய அந்த கல்லூரி யூனிவர்சிட்டியாகவும் இருக்குது, மருத்துவமனையாகவும் உள்ளதுன்னு சொல்றாரு. ஞான கண்மை சத்குரு கொடுத்ததால் அஞ்ஞானம் என்ற இருள் விலகியது என்று பழமொழி கூட இருக்குது. அதாவது ஞான கண்மைன்றது சிவபாபா தான். அவர் தான் வந்து நம்ம கொடுக்குறாரு, சத்குரு வந்து கொடுக்குறாரு. அதன் மூலமா அஞ்ஞான இருள், நம்ம இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அந்த அஞ்ஞான இருள் இப்ப விலகுதுன்னு சொல்லி பழமொழி கூட இருக்குன்றாரு. யோக சக்தி மூலமாக நீங்கள் சதா ஆரோக்கியமானவரா, சதா செல்வந்தரா இப்ப ஆகிறீங்கன்னு சொல்றாரு. இந்த யோகா பவர் மூலமா தான் நம்ம என்றும் ஆரோக்கியமுடையவர்களா ஆகிறோம். அப்புறம் சதா செல்வந்தரா, என்றும் செல்வ செழிப்போட இப்ப மாறுறீங்கன்றாரு. நேச்சர் கியூர், இயற்கை வைத்தியம் செய்யறாரு. இப்போது உங்களுடைய ஆத்மா இப்ப கியூர் ஆவதால் சரீரம் கூட கியூர் ஆகுது. பாருங்க, நம்ம ஞானத்தை கேட்டு நம்ம மாற பாபா நினைச்சு மாற இந்த உடல் கூட உடம்பு சரியில்லாம போயிருந்தா அதெல்லாம் சரியாகுதுன்றாரு. அதுதான் ஆன்மீக நேச்சர் கியூர். செல்வம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்றாரு. மேலே எழுதி போடுங்க, நீங்க வந்து கீதா பாடசாலையில எழுதி போடுங்க. ஆன்மீக நேச்சர் கியூர் மனிதர்களை தூய்மையாக்குவதற்கான யுக்தியை எழுதுவதில் ஒன்றும் தவறில்லை சொல்லி சொல்றாரு. ஆன்மீக நேச்சர் கியூர்ன்ட்டு எழுதி போடுங்கன்றாரு. இப்ப மனிதர்களை தூய்மையாக்குவதற்காக இந்த மாதிரிலாம் யுக்திகளை நீங்க எழுதுறதுல ஒன்றும் தவறில்லைன்னு சொல்றாரு. ஆத்மா தான் தூய்மை இல்லாமல் இப்ப இருக்குது, எனவே தான் அழைக்கின்றார்கள். ஆத்மா தான் அழைக்கிறாங்க, அது தூய்மை இல்லாம இருக்கிறதுனால தான் கடவுளே காப்பாத்துன்ட்டு கூப்பிடுறாங்க. ஆத்மா சதோ பிரதானமாக ஒரு காலத்துல தூய்மையா இருந்தது, பிறகு இப்படி அசுத்தமாகிடுச்சுன்றாரு. பிறகு மீண்டும் எப்படி தூய்மையாகும்? பகவானுடைய மகா வாக்கியமே மன்மனா பவ,
என்னை நினைவு செஞ்சீங்கன்னா நான் உத்தரவாதம் தரேன், நீங்கள் தூய்மையாயிடுவீங்க, இப்படியெல்லாம் போர்டு வைங்கன்ட்டு பாபா வந்து எவ்வளவோ யுக்திகளை நமக்கு சொல்கிறாரு. ஆனால் இதுவரை யாரும் அப்படி போர்டே வைக்கலன்னு வர பாபா சொல்கிறார் பாருங்களேன். என்னை நினைவு செஞ்சால் நீங்கள் தூய்மையாடுவீங்க, நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வைக்க சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் யாரும் அப்படி போர்டே வைக்கலையாம். பாபா சொல்கிறாரு, சித்திரங்கள் முக்கியமானது, நீங்கள் வச்சிருக்கிறீங்க, உள்ளே யாராவது வந்தால் நீங்கள் ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுங்க. யார் வந்தாலும் சொல்லுங்க, நீங்களாம் யாரு, நீங்கள் இந்த சரீரம் கிடையாது, நீங்கள் ஆத்மா, நீங்கள்லாம் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவங்கன்ட்டு சொல்லுங்க. இங்கு இந்த சரீரம் கிடைத்திருப்பது நம்முடைய நடிப்பை நடிப்பதற்காக அப்படின்னு சொல்லுங்க. இந்த சரீரம் அழியக்கூடியது அல்லவா, எல்லாருக்குமே தெரியும். உடம்பு வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா அந்த உடலில் வந்து இயக்குறோம், அதுக்கப்புறம் அந்த உயிர் போன பிறகு அந்த உடலை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க இல்லையா. அதனால இந்த சரீரம் அழியக்கூடியது அல்லவான்றாரு பாபா. பாபாவை நினைவு செய்தீர்களானால் பாவங்கள் விகர்ம விநாசம் ஆகிறோம். இப்போது உங்களுடைய ஆத்மா அசுத்தமானதாக இப்போ இருக்குதுன்றாரு. தூய்மையானீர்கள் என்றால் வீட்டுக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். புரிய வைப்பது மிகவும் சகஜமானதுன்றாரு. இப்போ நம்ம தூய்மையாயிட்டோம்னா பரந்தாமத்துக்கு போயிடும். இதெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. யாழ் கற்பத்துக்கு முன்னாடி உள்ளவர்களோ அவர்களே வந்து இப்போ மலராகிறாங்க. போன கல்பத்தில் யார் சென்டருக்கு வந்தாங்களோ அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வந்து மலராகிறாங்கன்றாரு. இதில் பயப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் நல்ல விஷயத்தை எழுதுறீங்க. அந்த குருமார்கள் மந்திரங்கள் தருகின்றார்கள் அல்லவா, அவங்களாம் ஏதோ மந்திரம் சொல்கிறாங்க, ஓம் நம சிவாய அப்படிலாம். பாபா கூட ஒரு மந்திரம் தராரு, என்னன்னா மண்மனாபவ மந்திரத்தை கொடுத்து படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். இல்லற வாழ்வில் இருந்தாலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்ட்டு சொல்கிறார் பாபா. பிறருக்கு அறிமுகம் கொடுங்க, லைட் ஹவுஸாக ஆகுங்க, நிறைய பேருக்கு வழி சொல்லுங்கன்றார் பாபா. குழந்தைகளாகி நீங்கள் ஆத்மாபிமானி ஆவதற்கு நிறைய மறைமுகமாக முயற்சி செய்யணுன்றாரு. எப்படி பாபா தெரிஞ்சிருக்கிறார், நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன். அப்படி நீங்களும் குழந்தைகள், நீங்களும் கூட ஆத்மாபிமானி ஆகவும், ஆத்மாபிமானியாகி மற்றவங்களுக்கு புரிய வைங்க. வாயினால் சிவா சிவா என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். தலை மீது பாவத்தின் சுமை இப்போ நிறைய இருக்கிறதுன்றாரு. எனவே தன்னை ஆத்மான்ட்டு உணர்ந்து பாபாவை மட்டும் நினைவு செய்யவும் சொல்கிறாரு. நினைவின் மூலமாக தான் நீங்கள் தூய்மை ஆவீங்க. கல்பத்துக்கு முன்னாடியில் யார் யாரெல்லாம் எப்படி பாபாவோட இருந்து ஆஸ்தி அடைஞ்சாங்களோ அவர்களே தான் அவரவர் நேரத்தின்படி வந்து அடைவாங்கன்றாரு. இதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. முக்கியமான விஷயமே ஆத்மாபிமானியாகி பாபாவை நினைவு செய்தீங்கன்னா மாயாவினுடைய அடி உங்களுக்கு விடாதுன்றாரு. அதாவது நான் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைவு செய்யணும், அப்போதான் மாயா அடி விடாது, மாயாவுடைய அடி விடாது பலமான்றாரு. தேகாபிமானத்தில் வருவதால் ஏதாவது விகர்மங்கள் ஏற்படுகிறது. இப்போ நீங்கள் தேகாபிமானத்தில் வர்றதுனால தான் உங்களுக்கு பாவ கர்மம் ஏற்படுது. பிறகு 100 மடங்கு உங்களுக்கு பாவம் ஆயிடுதுன்றாரு. ஏணிப்படியில் இறங்குவதற்கு 84 பிறவி ஆகின்றது. இப்போது ஏறுவதற்கான கலையோ ஒரு பிறவிதான் சொல்றாரு. பாபா வந்துட்டார் இல்லையா, ஒரே பிறவில ஏறிடுறோம், ஆனால் இறங்குறதுக்கு 84 பிறவி ஆகுது. எனவே லிஃப்ட் கூட கண்டுபிடித்துள்ளார்கள். இப்போலாம் லிஃப்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, ஏறுறதுக்கு ஈஸியாக, அதாவது படிக்கட்டு ஏறாமல் லிஃப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. ஆரம்பத்தில் இடுப்பில் கை வைத்து படியில் ஏறினாங்க. முன்னெல்லாம் படிக்கட்டு தான் இருக்கும், இந்த மலையெல்லாம் ஏறுறதுனா கூட படிக்கட்டில் ஏறுவாங்க, அப்போ இடுப்பில் கை வச்சுட்டு ஏறுவாங்க. இப்போது சகஜமான லிஃப்ட் வெளிப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாபா நமக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்குறாரு. ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் இப்போ கிடைக்கிறது. இது கூட லிஃப்டாக உள்ளதுன்றாரு. ஜீவன் பந்தனத்தில் வருவதற்கு 84 பிறவிகள் 5000 ஆண்டுகள் உங்களுக்கு ஆகுது. நீங்கள் இப்போ போய் பிறப்பீங்க சொர்க்கத்தில், அதுக்கப்புறம் மறுபிறவி எடுத்து 84 பிறவி எடுத்து நீங்கள் வருவீங்க. இறங்கி வர உங்களுக்கு 5000 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த ஒரு பிறவிலே பாபா ஞானம் எடுத்து புரிய வச்சு நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் தேவதையாக விட்டுறாரு, லிஃப்டில் போகிற மாதிரின்றாரு. ஜீவன் முக்தியில் வருவதற்கு ஒரு பிறவி மட்டுமே உங்களுக்கு ஆகுறது. ஆனால் ஜீவன் பந்தனத்தில் வர்றதுக்கு 5000 வருஷம் ஆகுது, ஜீவன் முக்தியில் வர்றதுக்கு ஒரு பிறவி மட்டும்தான் ஆகுதுன்றாரு. எவ்வளவு சகஜமாக இருக்கின்றது. உங்களில் பின்னால் வருபவர் கூட உடனே மேலே சென்று விடுகின்றார்கள் சொல்றாரு. அதாவது பின்னாடி பிகே ஆகிறவங்க கூட இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்கன்றாரு. இழந்த பொருளை மீண்டும் கொடுப்பதற்காக பாபா வந்துள்ளார் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏழையானவங்களுக்கு கடவுள் வந்து திரும்ப கொடுக்குறாரு, அவங்க இழந்ததெல்லாம் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சால் எப்படி வருவாங்க. அந்த மாதிரி படித்து ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க கடைசியில் வர்றவங்க கூடன்னு சொல்கிறாரு. அவருடைய வழிப்படி அவசியம் நடப்போன்ட்டு சொல்கிறாங்க பின்னாடி வர்றவங்கலாம். ஸ்ரீமத் படி கண்டிப்பாக நடந்து நாங்கள் லட்சுமி நாராயணன் ஆகோன்ட்டு இப்போ வர்றவங்கலாம் கூட லாஸ்ட்டு ஸோ ஃபாஸ்ட்ன்ற மாதிரி முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு பாபா. நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த கவலையும் இல்லாமல் தனது குப்த ராஜ்யத்தை ஸ்ரீமத் வழி ஸ்தாபனை செய்யவும்.
விக்னங்களை பற்றி கவலைப்படாதீங்க, அது வரதான் செய்யுன்றாரு. கல்பத்திற்கு முன்பு யார் உதவி செஞ்சாங்களோ அவர்கள் இப்போது அவசியம் செய்வாங்க, கவலைப்பட ஒன்றுமே இல்லை என்பது புத்தியில் இருக்கணுன்றாரு. 2வது பாயிண்ட், இப்போது என்னுடைய வானப்பிரஸ்த நிலை, நான் வாபஸ் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற குஷி பெருக்கணும். ஆத்மா அபிமானி ஆவதற்கு குப்தமாக முயற்சி செய்யணுன்றார். பாருங்க, ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு குப்தமா முயற்சி செய்ய சொல்றாரு. எந்த ஒரு விக்ரமமும் இப்ப செய்யாதீங்கன்றாரு. வரதானம், எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையையும் குளிர்விக்கக்கூடிய சம்பூர்ண நிச்சய புத்தி உள்ளவர் ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி பாபா மீது நிச்சயம் உள்ளதோ அது போல தன் மீதும் மற்றும் டிராமா மீதும் கூட சம்பூர்ண நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இது டிராமால இருந்துச்சு, அதான் நடக்குது. அது மாதிரி நம்ம மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். நான் நல்ல பதவி அடைவேன். பாபா மேலேயும் நம்பிக்கை, பாபா மேல நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா நம்ம மேல நம்பிக்கை இல்லை, இந்த டிராமா மேல நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு குழப்பம் வரும். என்னடா இது, நம்ம இப்படியே இருக்கிறோமே, நம்ம பதவி அடைவோமா, இந்த டிராமால என்ன இப்படி நடக்குது, இப்படிலாம் தோணும். அதனால சொல்றாரு, பாபா மேல எப்படி நிச்சயம் இருக்கோ அது மாதிரி நம்ம மேலேயும் இருக்கணும், டிராமா மேலேயும் சம்பூர்ண நிச்சயம் இருக்கணும்ன்றாரு. தனக்குள் பலவீனத்தின் சங்கல்பம் உருவாகிறது என்றால் பலவீனத்தின் சம்ஸ்காரங்கள் உருவாகிறோன்றாரு. இப்ப நீங்க பலவீனமா நீங்க நினைக்கிறீங்க ஏதாவதுன்னா, அப்ப பலவீனமான சம்ஸ்காரங்கள் உங்கள்கிட்ட உருவாகிரும். நீங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்கன்னா அப்புறம் பயப்படுறதே உங்க சம்ஸ்காரமா ஆயிடும்ன்றாரு. எனவே வீண் சங்கல்பம் என்ற பலவீனத்தின் கிருமிகளை தனக்குள் இப்போ நுழைய விடக்கூடாதுன்றாரு. இப்போ வேஸ்டான இந்த எண்ணம் கூட, அந்த பலவீனத்தினோட கிருமி கூட உங்களுக்குள்ள நுழைய விடக்கூடாது. அதோடு கூடவே டிராமாவில் எந்த ஒரு காட்சியை நீங்க பார்த்தாலும் குழப்பத்தின் காட்சியிலும் கூட நன்மையின் அனுபவம் ஆகணும். நமக்கு எந்த வேணாலும் டிராமால நடக்கும், நம்ம பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம்னா அப்போ ட்ராமாவில் எது நடந்தாலும் அது குழப்பமாக இருந்தால் கூட இது ஏதோ நன்மைக்கு தான் வந்திருக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை அசைக்கக்கூடியதாக இருந்தால் கூட, பிரச்சனை பயங்கரமானதாக இருந்தாலும் கூட சதா நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளராக நீங்கள் ஆவீர்களானால் பயங்கரமான பிரச்சனையும் கூட என்ன ஆகிடும், குளிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை பெருசாக நினச்சாதான் அது பெரிய பூதமாக இருக்கும். அது நீங்கள் ஒன்றுமே இல்லை, நிச்சய புத்தியோட சாதாரண விஷயம்னு நினச்சிங்கன்னா பெரிய பிரச்சனை கூட குளிஞ்சு போயிடும்னு சொல்கிறார் பாபா. ஸ்லோகன், யாருக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு உள்ளதோ அவருக்கு பரிவாரத்தின் அன்பு தானாகவே கிடைக்கும் சொல்றாரு. இப்போ பாபாவை நமக்கு பிடிக்குது, அவரோட சேவை மேல நமக்கு அன்பு இருக்குன்னா கண்டிப்பா பிகே ஃபேமிலியோட அன்பு நமக்கு தானாகவே கிடைக்கும்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா, சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கி கொள்ளுங்கள். எப்படி பரமாத்மா ஒருவர் என்பது பல்வேறு தர்மங்களை சேர்ந்தவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதோ, பல்வேறு தர்மங்கள்ல சொல்றாங்கல்ல கடவுள் ஒருத்தர் தான்ட்டு, அது மாதிரி யதார்த்த சத்திய ஞானம் ஒரு பாபாவுடையது மட்டுமே. அதாவது வழி என்பது ஒன்றுதான். இது உரத்த குரலாக எப்போது எழுதோ அப்போது ஆத்மாக்களின் அநேக திரும்புகளின் உதவியின் பக்கமாக அலைவது நின்று போகும். இப்ப இங்கதான் பாபா ஞானம் கிடைக்குது. இங்க பிரம்மகுமாரிகள் இயக்கம் தான் சரியான பாதை, இதுதான் கடைசி கடை. அது எப்ப இந்த வழி ஒன்றுதான், அது கடவுள் சொல்ற வழி ஒன்றுதான், அது இங்கதான் கிடைக்குதுன்ட்டு எப்ப அந்த உரத்த குரல் எழுதோ அப்ப எல்லா பக்கமும் அலையிறது நின்னுடுன்றாரு. இப்போது இதுவும் ஒரு வழி, நல்ல வழி என நினைக்கிறாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் இது கூட ஒரு வழிதான், இது நல்ல வழிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் கடைசியிலும் கூட ஒரு தந்தையின் ஒரே அறிமுகம், ஒரே வழிதான். இந்த சத்தியதாவின் அறிமுகம் அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலையை இப்ப பரப்புங்கன்னு சொல்றாரு. கடைசியிலும் கூட வரும், இந்த ஒரு தந்தையினுடைய ஒரே அறிமுகம் தான் வரும், அந்த ஒரே வழிதான்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இப்ப இந்த அறிமுகத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலையை இப்ப பரப்புங்க. அப்போதுதான் பிரத்யட்சாவின் கொடியின் கீழ் அனைத்து ஆத்மாக்களும் ஆதரவு பெற முடியும் சொல்றாரு. அப்பதான் பாபா எப்ப பிரத்யட்சதா ஆகுறாரோ, அவர் கொடி பறக்குதோ, இப்ப எல்லா ஆத்மாக்களும் அவரோட ஆதரவை பெற முடியும்னு சொல்றாரு. இல்லைன்னா தெரியாம வேற எங்கேயா போயிடுவாங்க இல்லையா. இப்பயே சொல்லி வச்சாதான் கரெக்டா பாபா பிரத்யட்சமாகும் போது அங்க சேர்ந்துருவாங்க, மதுபனுக்கு சேர்ந்துருவாங்க. இல்லைன்னா அவங்க எங்கேயோ வழி மாறி போயிடுவாங்க. அதனால இது கூட நம்ம கடமைன்னு சொல்றாரு. இப்பயே எல்லாத்தையும் சொல்லி வைங்க, இதான் உண்மையான ஞானம், இதுதான் கடைசி கடைன்றத புரிய வைங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பவன். நன்றி. ஓம் சாந்தி.